بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. இஸ்லாமிய இளைஞன் என்ற தலைப்பில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது ஒலி எம்ஐசி அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் குமரி மாவட்டம் களியக்காவிளை கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே இறைவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாமெல்லாம் இங்கு குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய இளைஞன் என்கிற தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு இந்த உலகத்திலே ஏராளமான மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிறோம். இப்படி வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு தத்துவத்தை இறைவனை நமக்கு குர்ஆனிலே பல்வேறு வசனங்களின் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறான். இன்னும் இன்றைக்கு இந்த இறுதி சமுதாயத்திற்கு, முஹம்மது நபியினுடைய உம்மத்திற்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மத்த சமூகத்தில் எப்படி இளைஞர்கள் இருக்கிறார்களோ அதுபோன்று இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் இருந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடவில்லை. ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக தேர்வு செய்து விட்டால் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், அவன் எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, அதிலும் குறிப்பாக இளமை பருவத்தில் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலையும் நமக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்லுகிறோம்? பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையை மொத்தம் 3 பருவமா பிரிப்பாங்க. ஒன்று, அவன் பிறந்ததுல இருந்து அவன் குழந்தையாக வளரக்கூடிய குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய இளமை பருவம். அந்த இளமை முடிந்த பிறகு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய முதுமை பருவம். இந்த 3 பருவத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பருவமே இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த இளமை பருவம் தான். அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்திலே சொல்லுகிற பொழுது, அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் லஅஃபின், இறைவன் உங்களை படைத்தானே, எப்படி அல்லாஹு தஆலா உங்களை படைத்திருக்கிறான்? நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறப்ப இறைவன் அதுல பல நிலைகளை ஏற்படுத்தித்தான் உங்களை படைத்திருக்கிறான். அதுல அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஹலகக்கும் மின் லஅஃபின், ஆரம்பத்தில் இயலாமையில் இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் அல்லாஹ் உங்களை படைத்தான். நீங்க இந்த உலகத்தில் பிறந்தப்ப நாம நம்மளுடைய சுய தேவைகளை கூட நாமளா செஞ்சிட முடியுமா? நமக்கு தேவையான பொருளை நாமளே எடுத்து சாப்பிட முடியுமா? நமக்கு தேவையான இன்ன பிற விஷயங்களை நாமளே செய்து கொள்ள முடியுமா? நாம் குழந்தை பருவத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுல நாம இயலாமல் தான் இருக்கிறோம். நம்மை நம்முடைய பெற்றோர்கள் கவனிக்காவிட்டால் அல்லது அடுத்தவங்க கவனிக்காவிட்டால் நாம் அந்த குழந்தை பருவத்தையே சரியான முறையில் வாழ முடியாத அளவுக்கு போயிடுவோம். அப்ப அந்த அளவிற்கு ஒரு இயலாமல் தான் இறைவன் ஆரம்பத்தில் உங்களை படைத்தான்.
சும்ம ஜஅல மின் பஅதி லஅஃபின் குவ்வா, பிறகு அந்த இயலாமையில் இருந்த அந்த பருவம் இருக்குதே, அதற்கு பிறகு அந்த குழந்தை பருவத்திற்கு பிறகு இறைவன் உங்களை வலிமை மிக்கவராக மாத்தினா. உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் நாம யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்காது. அது சாப்பிடுவதாக இருந்தாலும், உழைக்க போவதாக இருந்தாலும், இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அடுத்தவர்களை சார்ந்தில்லாமல் நாமளே சுயமாக நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையான ஒரு பருவத்தில் அடுத்து உங்களை கொண்டு வந்தோம் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் லஅஃபவ் வ ஷைபா, அந்த வலிமையான இளமை பருவத்திற்கு பிறகு நீங்கள் முதுமை அடைந்து விட்டால் மீண்டும் பலகீனத்தை தான் நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த முதுமை பருவத்தில் கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவர்களுடைய தேவையை எதிர்பார்ப்பீர்கள். ஒன்னு நம்மளுடைய பிள்ளைங்க கவனிக்கிற அளவுல இருக்கும். எந்த ஒரு தேவை என்றாலும் அதை நாம சுயமாக செய்து கொள்ள முடியாத அளவிற்கு, அடுத்தவர்களுடைய உதவியுடன் நாம் காலத்தை கழித்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பலகீனமான ஒரு நிலையை இப்படி அல்லாஹு தஆலா நம்மளுடைய உலக வாழ்க்கையை ஆரம்பத்தில் அடுத்தவர்களை நம்பி வாழக்கூடிய ஒரு பலகீனமான ஒரு வாழ்க்கையாகவும், அதன் பிறகு நாம சுயமாக இருக்கக்கூடிய, அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டாலும் சுயமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய இளமை பருவத்தையும் வலிமை மிக்க ஒரு பருவத்தையும், அதன் பிறகு அந்த மனிதர்களை முதுமை என்கிற ஒரு வயோதிக அந்த பருவத்தில் இப்படி நாம மனிதனுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறோம். யஹ்லுகு மா யஷா, இப்படி இறைவன் தான் நாடியதை படைக்கிறான். வஹுவல் அலீமுல் கதீர், அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்தவனாக அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன? இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒருவன் குழந்தை பருவத்திலிருந்து எப்போது அடுத்த கட்ட பருவத்திற்கு வருகிறானோ அந்த இளமை பருவம் தான் ஆற்றல் மிகுந்த ஒரு பருவம். ஒருவன் தன்னுடைய உலக வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டிய ஒரு பருவம். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் கண்டிப்பா பெற்றோருடைய உதவி தேவை இருக்கும். பெற்றோருடைய உதவி இல்லாமல் அவன் குழந்தை பருவத்தை கடந்து சென்று விட முடியாது. எப்போது அவன் வலிமை மிக்க ஒரு பருவத்தை அடைந்து விட்டானோ, அந்த இளமை பருவத்தை அடைந்த பிறகு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவன் அந்த பருவத்தை முறையாக பயன்படுத்தினால், சரியான அடிப்படையில் பயன்படுத்தினால் அவனுடைய இந்த உலக வாழ்க்கையும் சிறப்பிற்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவன் மரணித்து விட்டு மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது, மறுமை நாளிலேயும் ஒருவனுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் அவன் இரண்டாவது பருவமாக இருக்கக்கூடிய அந்த இளமை பருவத்தை மிக சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் நமக்கு அழகாக உணர்த்துகிறானே. இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பொதுவா இன்றைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கிற ஆண்கள் பெண்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு எப்படி இருப்பாங்க? அடுத்தவர்களை போல பல தவறான காரியங்களில் ஈடுபடுவார்கள், பல தீமையான காரியத்தை செய்வார்கள். என்னென்ன மோசமான விஷயங்கள் உலகத்தில் இருக்குதோ கேட்டா இது ஜாலியான ஒரு பருவம், இது சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு பருவம், இது வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு பருவம். அனுபவிக்க வேண்டிய வயசுல இதை இப்ப நாம அனுபவிக்காவிட்டால் நாம் பிறகு எப்ப அனுபவிக்க போறோம்? அதனால நம்ம விரும்பியதை செஞ்சுக்குவோம் என்கிற அளவிற்கு ஒரு புறம் மார்க்கத்தினுடைய எந்த தகவலையும் காது கொடுத்து கேட்காமல் மார்க்கத்திற்கு மாற்றமான பல தீமைகள்ல மூழ்கி கிடைக்கக்கூடிய இப்படி சில இளைஞர்கள் இப்படி சில வகையினர் இருக்கிறாங்க. இன்னும் சில வகையினரை எடுத்து பார்த்தால் அவங்களிடத்தில் ஒழுக்க ரீதியிலே தவறு இருக்காது, அவங்களுடைய கேரக்டர் ரீதியை எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இதை தாண்டி ஒரு இளைஞனிடத்தில் என்னென்ன தன்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ, அல்லாஹுடைய தூதர் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதுல கோட்டை விட்டவர்களாக இருக்கிறாங்க. ஒழுக்க விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அவங்களுடைய தனிப்பட்ட கேரக்டர் விஷயத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். சரி, இதுல நாம கரெக்டா இருந்த மாதிரி அல்லாஹ் எதிர்பார்க்கிற மாதிரி நம்முடைய இளமை பருவத்தை கொண்டு போகணுமே. அந்த இளமை பருவத்தில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதுல முறையாக கடைபிடிக்கணுமே. அதுல கோட்டை விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதுல ரெண்டுல எந்த நிலையில நாம இருந்தாலும் அது இந்த உலகத்திலேயும் நமக்கு சிரமம் நிறைந்த ஒரு நிலையாக இருக்கும். மறுமை நாள்ல அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுதும் அது சிரமம் நிறைந்த ஒரு நிலையாகத்தான் இருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த இஸ்லாமிய மக்களை உருவாக்குகிற பொழுதே, அவங்களுடைய காலத்தில் பல நபர்களை இந்த இஸ்லாத்தை நோக்கி வென்றெடுக்குகிற பொழுதே என்ன சொல்லி வென்றெடுத்தாங்க தெரியுமா? நீ அல்லாஹ் ஒருத்தனை நம்பிட்டியா,
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டாயா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டாயா? இனிமே பிரச்சனை இல்லை. நீ எப்படினாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்க, என்னென்ன விஷயங்களை வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் செஞ்சுக்க என்று சொல்லி இஸ்லாமியர்களை உருவாக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நபர்களை வென்றெடுத்தாங்களங்க. எவ்வளவோ ஆண்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களே, எவ்வளவோ பெண்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களே, இன்னும் இளைஞர்களும் சாறை சாறையாக அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களே. அப்படி இஸ்லாத்தை நோக்கி வந்த இளைஞர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரை என்ன? உதாரணத்திற்கு சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. உபாதா பின் சாமித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருக்கிற பொழுது அகபா உடன்படிக்கை எடுக்கப்பட்ட நாளிலேயே இந்த நபி தோழர் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த நபி தோழருக்கு அவங்க அந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்களாகத்தான் இருந்தாங்க. அந்த இளைஞராக இருக்கக்கூடிய உபாதா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அறிவுரை என்ன? இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ் ஒருத்தன் நீ ஏத்துக்கிட்டியா? முகமது நபியை என்னைய நீ தூதரை ஏத்துக்கிட்டியா? மற்றபடி இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்துக்க என்று சொல்லவில்லை. நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். உபாதா பின் சாபித் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் அகபா உடன்படிக்கை எடுக்கப்பட்ட நாளிலே அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தேன். இன்னும் நிறைய நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்தோம். வ ஹவுலஹு இஸாபத்துன் மின் அஸ்ஹாபிஹி, அந்த நபி தோழர்களில் பல நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரை சூழ்ந்து அமர்ந்திருக்க, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், தஆலவ், எல்லாரும் வாங்க, நான் சொல்லக்கூடிய செய்திகளை கேளுங்கள் என்று எங்களை அழைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாஇஊனி அலா அன்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, எல்லாரும் என்கிட்ட உடன்படிக்கை கொடுங்க. அந்த இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்க. எல்லாரும் என்கிட்ட வந்து உடன்படிக்கை கொடுங்க. என்னவெல்லாம் உடன்படிக்கை கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை வைக்க மாட்டோம், அந்த ஷிர்கான காரியம் எங்களுடைய வாழ்க்கையில வராது, என்கிட்ட உடன்படிக்கை கொடுங்க. அடுத்து சொல்லுகிறார்கள், வலா தஸ்ரிகு, அடுத்தவங்களுடைய பொருளை திருட மாட்டோம், அப்படி என்கிட்ட உடன்படிக்கை கொடுங்க. வலா தஸ்னு, எந்த விபச்சாரத்திலையும் போன்ற காரியத்தில் ஈடுபட மாட்டோம். இது எந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? இன்னைக்கெல்லாம் மனிதர்களுக்கு மத்தியில் எவ்வளவோ நாகரிகம் வளர்ந்த காலத்துல கூட பல தீமையில இருந்து வீழ்ந்து கிடக்கக்கூடியவன் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், அவங்க நபித்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய காலத்துல அன்றைக்கு அந்த சமுதாயம் ஒழுக்க விஷயங்கள் தலைகீழாக மாறி போயிருந்தது. அப்படி தலைகீழாக மாறி போயிருந்த அந்த சமுதாயத்துல தான் ஒவ்வொரு நபராக இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். வரக்கூடிய நபர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, அடுத்தவங்க பொருளை திருடாதீங்க. வலா தஸ்னு, நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள். வலா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள். வலா தஅது பி புஹ்தானின் தஃப்தரூனஹு பைன ஐதியக்கும் வ அர்ஜுலிக்கும், நீங்கள் அடுத்தவர்களுக்கு மத்தியில அடுத்தவங்க மேல நீங்க தேவையில்லாம அபாண்டத்தை சுமத்தி இப்படி ஒரு தவறான அவதூறு போன்ற விஷயங்களை எல்லாம் பரப்பாதீர்கள். அடுத்து சொல்லுகிறார்கள், வலா தஅசூனி ஃபி மஅரூஃப், இஸ்லாமிய மார்க்கத்தில் எது நன்மையாக சொல்லப்பட்டதோ அப்படி நன்மையாக சொல்லப்பட்ட எந்த ஒரு காரியத்திலேயும் வலா தஅசூனி, நீங்கள் எனக்கு மாறு செஞ்சிடக்கூடாது. நான் உங்களுக்கு நிறைய வழிகாட்டுவேன், நிறைய நன்மையான விஷயத்தை சொல்லுவேன். நான் ஒன்றை உங்களுக்கு நன்மை என்று சொல்லிவிட்டால் அந்த நன்மையான விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பட்டு தான் நீங்கள் நடக்க வேண்டுமே ஒழிய, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நன்மையான காரியத்தை செய்யறதுல போட்டி போடக்கூடிய நபர்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய, நீங்கள் ஒருவருக்கொருவர் அந்த நன்மையான விஷயத்தை செய்யாமல் எனக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு, ஃபமன் வஃபா மின்கும், யார் இது போன்ற ஒரு உடன்படிக்கையை என்னிடத்தில் கொடுத்துவிட்டு அந்த உடன்படிக்கை கொடுத்ததற்கு ஏற்ப அதை நிறைவேற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுகிறாரோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவர் செய்த இந்த நல்லறங்களுக்கான கூலியை மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வார். அடுத்து சொல்லுகிறார்கள், ஒமன் அஸாப மின் ذلك ஷைஅன், நான் சொன்ன தடுத்த காரியத்திலிருந்து ஏதேனும் சில விஷயத்தை யாரேனும் செய்து விட்டால் ஃபஊகிப பிஹி பித்துன்யா, ஒன்னு இந்த உலகத்திலேயே அவர் சில நேரங்கள் அந்த காரியத்தினால தண்டிக்கப்படுவார். ஏன்னா இப்ப இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குதுன்னு வைங்க, விபச்சாரம் செஞ்சா உலகத்திலேயே அதற்கான தண்டனை இருக்கும்ல.
இப்படி சில விஷயங்கள் நீங்கள் செய்கிற பொழுது ஒன்னு இந்த உலகத்திலேயே அதை நீங்கள் தண்டிக்கப்பட்டால் ஃபஹுவலஹு கஃபாரா, இப்படி உலகத்திலேயே நீங்கள் தண்டனையை பெற்றுக்கொள்வது அது உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமைந்துவிடும். ஒமன் அஸாப மின் ஸாலிக ஷைஅன், இது போன்ற தீமைகள்ல ஏதேனும் ஒரு விஷயத்தை ஒருவர் செய்து ஃபஸதரஹுல்லாஹ், அல்லாஹ் அந்த தீமையை மறைத்து விட்டால், ஒரு ஆள் ஒரு தப்பு பண்றாரு, அந்த தப்பை அல்லாஹு தஆலா யாருக்கு வெளிப்படுத்தாம அவருக்கும் இறைவனுக்குமாக அந்த தவறுகள் இருக்கிற பொழுது ஃபஅம்ருஹு இலல்லாஹ், அப்ப அந்த காரியத்தினுடைய முடிவு கூட அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. இன்ஷா ஆகபஹு, இறைவன் நாடினால் அவரை தண்டிக்க ஆரம்பிப்பான். வ இன்ஷா அஃபா அன்ஹு, அல்லது அல்லாஹ் நாடினால் இது போன்ற தவறுகளை மன்னித்தும் விடுவான் என்று இது போன்ற விஷயத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்தார்கள். உபாதா பின் சாபித் அவங்க சொல்றாங்க, நாங்க நிறைய பேர் இருந்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வர்றதா சொன்னோம், வரும்போது வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கையை மட்டும் எங்களிடத்துல சொல்லல, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை மட்டும் எங்களிடத்துல சொல்லல, ஒழுக்க விஷயத்துல சரியா நடக்கணும், நாங்க அடுத்தவனுடைய பொருளை எடுக்க கூடாது, நாங்க அடுத்தவனுடைய பொருள் மீது ஆசைப்படக்கூடாது, நாங்க தேவையற்ற அவதூறுகளை சொல்லக்கூடாது, நாங்க இது போன்ற விஷயங்கள்ல சரியா நடக்கணும், என்னிடத்துல உடன்படிக்கை கொடுங்கன்னு சொல்லுகிற பொழுது அந்த நபிமொழியினுடைய கடைசியிலே பார்க்கிறோம், உபாதா பின் சாமித் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபபாயதுஹு அலா ஸாலிக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் இது போன்ற உடன்படிக்கை கொடுத்தேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய படைகளை இஸ்லாமிய மக்களை உருவாக்குகிற பொழுது என்ன சொல்லி உருவாக்குறாங்க? ஒருவன் இளைஞனாக இருந்து விட்டால் அவன் எதை வேண்டுமானாலும் செஞ்சுக்கிடட்டும், வெறுமனே பள்ளிவாசல் வந்து தொழுதுட்டு போனா போதும், ஜும்மா தொழுகைக்கு வந்துட்டு போனா போதும், ரமலான் மாதத்துல நோன்பு வச்சுட்டா போதும், அதுக்கடுத்து இந்த உலகத்துல நினைச்சதை செஞ்சுக்கிடலாம் என்று சொல்லி இஸ்லாமிய மக்களை உருவாக்கவில்லை. இன்னும் இதே நபிமொழி இன்னும் கூடுதலாக பெண்கள் இஸ்லாத்திற்கு வந்தா கூட அந்த பெண்களிடத்திலேயும் இது போன்ற உடன்படிக்கை எடுப்பாங்களாம். பெண்களாகிய நீங்க நாங்க விபச்சாரம் செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், அடுத்தவங்க மேல அவதூறு சொல்ல மாட்டோம், மானக்கேடான காரியங்களை ஈடுபட மாட்டோம், எங்களுடைய ஒழுக்க விஷயங்களை சரியாக நடந்து கொள்வோம் என்றெல்லாம் என்னிடத்துல உடன்படிக்கை கொடுங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் வெறுமனே இந்த இஸ்லாத்தை நான் என்ன முடிஞ்ச அளவு கடைபிடிப்பேன், மற்றபடி என்னுடைய இளமை பருவத்தை எப்படி வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்வேன் என்று இருந்துவிடக் கூடாது. ஆனா இந்த விஷயம் இன்னைக்கு தெரியாம வெறுமனே நோன்பு வைக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம்கள், வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல்ல வந்து தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நம்முடைய முஸ்லிம்கள், குறிப்பாக நம்முடைய முஸ்லிம் இளைஞர்கள் இன்றைக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி போயிருக்கிறாங்களா இல்லையா? இதை விட ஒரு கேவலமான விஷயம் நம்ம சமூகத்துக்கு என்னங்க வேணும்? இன்னைக்கு நீங்க பாருங்களேன், நம்முடைய தமிழ்நாட்டில் எவ்வளவு போதைப் பொருள் கலாச்சாரம் சர்வ சாதாரணமாக பல்கி பெருகி இருக்குது. அந்த போதை பழக்கத்துல நிறைய இளைஞர்கள் மூழ்கி கிடக்கிறாங்க. இஸ்லாமிய இளைஞனும் அந்த போதை பழக்கத்தில் மூழ்கி கிடக்கிறான். எந்த அளவுக்குனா அவ்வப்போது சில இடங்கள்ல காவல்துறையிலிருந்து ரைடு வருவாங்க. கஞ்சா புழக்கம் ரொம்ப சர்வ சாதாரணமா போய்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு மத்தியில் அந்த கஞ்சா புழக்கம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த கஞ்சாவை விற்பனை செய்யக்கூடியவர் யாரு, கஞ்சாவை பதுக்கி வச்சிருக்கிறவங்க யாரு, போதை பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள் யாரு என்று அவ்வப்போது ரெய்டு வந்து அதுல பல ஆட்களை பிடிக்கின்றார்கள். அப்படி பிடிக்கிறதுல மாட்டக்கூடிய ஒரு ஆளாக ஒரு இஸ்லாமியன் ஒருவன் இருக்கிறானே, எனக்கு காசு கிடைச்சா போதும், இந்த உலகத்துல பெரிய பணக்காரன் ஆயிட்டா போதும், எனக்கு அந்த காசுக்காக நான் எதனாலும் செய்ய தயார். இந்த கஞ்சாவினால இந்த சமுதாயம் நாசமா போகுதா, நாசமா போட்டும், அடுத்தவன் நாசமா போனா எனக்கு என்ன, அடுத்தவங்க புள்ள வழிகேட்டை நோக்கி போனா எனக்கு என்ன, எனக்கு கையில காசு கிடைக்குது இல்ல, எனக்கு வருவாய் அதிகரிக்குது இல்ல என்ற அந்த காசிற்காக இது போன்ற போதை வஸ்துக்களையே விற்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த சமுதாயம் துணிகிறது என்று சொன்னால், அந்த கஞ்சா புழக்கத்தில் அதுல வந்து கைது செய்யப்படக்கூடிய நபர்களில் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப நம்ம அந்த இஸ்லாத்தை என்ன நினைச்சிருக்கிறோம்? ஏதோ இஸ்லாம்னு தொழுதுட்டா நோன்பு வச்சுட்டா நம்மளுடைய எல்லா காரியம் முடிஞ்சிருச்சு, மற்ற விஷயங்களை எல்லாம் மார்க்கம் நமக்கு வழி நடத்தலன்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த போதை பழக்கத்தில் நம்முடைய சமூகம் மூழ்கி போயிருக்குதுன்னா, தமிழ்நாட்டில் போதை பழக்கம் கடந்த ஆண்டுகளை விட இப்போது இருக்கக்கூடிய ஆண்டுகள்ல ரொம்ப அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. போதை பழக்கம்னா வெறுமே டாஸ்மாக்ல வாங்கி குடிக்கிற அந்த சரக்கு மட்டும் சொல்லல, நிறைய போதை வஸ்துக்கள் சர்வ சாதாரணமாக பசங்களுடைய கைகளில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சாக்லேட் வடிவத்தில் கூட போதை வஸ்துக்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள்ல கிடைக்கிறது.
5வது வகுப்பு படிக்கக்கூடியவர்கள், 4வது வகுப்பு படிக்கக்கூடியவர்கள், 5வது வகுப்பு படிக்கிறவனுக்கு என்னங்க தெரியும்? அவனுக்கு அந்த போதையை பத்தி என்ன தெரியும்? அதனுடைய விளைவை பத்தி என்ன தெரியும்? ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பள்ளிக்கூடங்கள்ல சாக்லேட் வடிவுகள்ல போதை வஸ்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய மாணவர்கள் அன்றாட நாம பயன்படுத்தக்கூடிய இதர தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அதையெல்லாம் இது போன்ற மேடைகள்ல விலைக்கு சொல்றதுக்கே நமக்கு பயமா இருக்குது. இதர தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை அதை போதை வஸ்தாக மாற்றி வேறு விதமாக போதையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக போயிருக்கிறது. எந்த அளவுக்கு 100 பேரை எடுத்துக்கிட்டா 100 பேர்ல 47 பேருக்கு 47% மேல இன்றைக்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடியவர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆரம்பத்துல எல்லாம் தண்ணி அடிக்கிறவங்களை பார்த்தா ஒவ்வொரு ஊர்லயும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு ரொம்ப சொற்பமாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யாரிடத்துல கெட்ட பழக்கம் இல்ல என்பதை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு, யார் அந்த போதை பழக்கத்திற்கு அறவே அடிமையாகாம இருக்கிறாங்க என்பதை எண்ணக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அப்படியே தலைகீழாக மாறி போய் கிடக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி என்று நினைக்கிறேன், தமிழகத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஊரு இப்போது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடையநல்லூர். அந்த கடையநல்லூரை பற்றிய ஒரு செய்தி, அதாவது ஒரு தகவல் என்ன செய்யறாங்க, செய்தியிலேயே ஒளிபரப்பு செய்கிறார்கள். இந்த ஊரிலே மாணவர்களுக்கு மத்தியிலேயே போதை பழக்கம் அதிகரித்து விட்டது. 9வது வகுப்பு 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியிலேயே போதை பழக்கம் சர்வசாதாரணமாக அதிகரித்து விட்டது. அதில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த போதை வஸ்துக்களை பெற்றோர்களே கவனிக்க இயலாத அளவிற்கு, ஏன் பிள்ளைகிட்ட இந்த தப்பு இருக்குதா என்று பெற்றோர்களை கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு எதுவுமே பெற்றோர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமான மாணவர்களுக்கு மத்தியில் இந்த மோசமான பழக்கம் இருக்கிறது. எந்த ஊரு? முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு ஊரு. அப்ப முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு ஊர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டினார்களோ, நான் எந்த போதை பழக்கத்தில் ஈடுபட மாட்டேன், எந்த தவறான காரியத்தில் ஈடுபட மாட்டேன், எந்த ஒரு தீமையும் என்னிடத்தில் வெளிப்படாது என்று அன்றைக்கு உருவாக்கி காட்டினார்களே, இன்றைக்கு அதற்கு நேர் மாற்றமாக நம்முடைய சமுதாயம் உருவாகிறது என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய இளைஞர்களே, இதை நீங்க சிந்திச்சு பாருங்க. அற்ப இன்பத்துக்காக நாம் அதுல போய் விழுகிறோம், அற்ப சந்தோஷத்துக்காக நாம் அதுல போய் விழுகிறோம். ஒருவன் இந்த போதையை அற்ப சந்தோஷத்திற்காக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் அவன் இந்த உலக வாழ்க்கையில அவனுடைய எதிர்காலமே நாசமா போயிடும். மறுமை நாள் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சில மக்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க இப்படி ஒரு நாடு யமன் நாட்டுக்கு போனோம், அந்த யமன் நாட்டில் பித்அன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துறாங்க, நாங்க அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிர்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பானத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீண்டும் அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, சரி அந்த பானம் பயன்படுத்துறாங்களே அவ முஷ்கிருன் ஹுவ, அதை குடிக்கிறதுனால ஏதாவது போதை வருமா? எதுக்காக அதை குடிக்கிறாங்க? சும்மா ஜூஸ் மாதிரி இருக்கிற ஒரு பொருள் நினைக்கிறாங்களா, அல்லது போதைக்காக உள்ள ஒரு பொருள் நினைக்கிறாங்களா? எதுக்கு அதை பயன்படுத்துறாங்க என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, அது போதை தரக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இருக்கிறது. கோதுமையிலிருந்து அதை ஊற வச்சு இப்படி போதை தரக்கூடிய ஒரு பொருளாகத்தான் அதை பயன்படுத்துறாங்க என்று சொல்லும் பொழுது அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனது அருமை இளைஞர் சமுதாயமே, இதை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், எதுவெல்லாம் போதை ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்குமோ போதை ஊட்டக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், இன்ன அலல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல அஹ்தன் லிமன் யஷ்ரபில் முஸ்கிர், யார் அந்த போதை வஸ்துக்களில் இருந்து சிலவற்றை இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறாரோ, இப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த நபருக்கு ஐ யஸ்கியஹு மின் தீபத்தில் ஹபால், மறுமை நாளில் தீபத்துல் ஹபால் என்று தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை நிச்சயம் அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்துல ஒருத்தன் இந்த ஆசைக்கு கட்டுப்பட்டு போதைக்கு கட்டுப்பட்டு போதையில ஒருத்தன் போய் விழுகிறான்னு வைங்க, மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்வானா, தீனத்துல் ஹபால்னு சொல்லக்கூடிய ஒரு பானத்தை கொடுப்பான். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வமா தீனத்துல் ஹபால்,
அந்த தீனத்துல் ஹபால் என்று சொன்னால் அது என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன் என்று சஹாபாக்கள் கேட்கிற பொழுது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அரக்கு அஹ்லின் நார், ஒருவன் மறுமையிலே நரகத்தில் கிடக்கிறப்ப, நெருப்பாலான அந்த வேதனையில் அவன் இருக்கிறப்ப அவன் உடம்பிலிருந்து வேர்வைகள் வழிந்தோடுமே, அப்படி நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து வழிந்தோடக்கூடிய அந்த வேர்வை தான் தீனத்துல் ஹபால். உசாரத்து அஹ்லில் நார், அல்லது அந்த நரகவாசியில் அவனுடைய உடம்பிலிருந்து புண் ஏற்பட்டு அந்த புண்ணிலிருந்து வழிந்தோடக்கூடிய சீல் இருக்குது, அந்த சீல் தான் தீனத்துல் ஹபால். ஒருவன் இந்த உலகத்தில் விரும்பி மதுவை குடிக்க ஆரம்பித்தால் மறுமையிலே நரகவாசிகளுடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடிய வேர்வையையும் சீலையும் தான் அல்லாஹ் மறுமையிலே தருவான். எனவே அதை நோக்கி போயிடாதீங்க, போதையூட்டக்கூடிய அந்த வசை நோக்கி போகாதீங்க. போதை ஊட்டக்கூடிய ஒவ்வொன்றுமே இந்த மார்க்கத்திலே ஹராமுன் தடுக்கப்பட்டதாக இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இவ்வளவு சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்துல தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதை வசிலே அடிமையாகி போய் இருக்கிறாங்க. எனவே அது போன்ற அந்த கெட்ட பண்பு யாரிடத்துல இருக்கிறதோ இறைவனுக்காக அந்த கெட்ட பண்பிலிருந்து விலகி வாருங்கள். இஸ்லாம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மையை நமக்கு சொல்லல. இந்த உலகத்துல நாம எப்படி நாள் வாழ்ந்துகிட்டு வெறுமன முடிஞ்ச அளவு தொழுதுட்டு வந்து ரமலான் மாசம் வந்தா நோன்பு வச்சுட்டா நாம் அப்படியே சொர்க்கம் போயிடலாம் என்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லவில்லை. ஒருவன் முஸ்லிமாக வாழ்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் எப்படி ஏகத்துவ கொள்கை இருக்க வேண்டுமோ, அவன் எப்படி தூதுத்துவ கொள்கையில் சரியாக இருக்க வேண்டுமோ, அதே போல அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களிலேயும் அவன் சரியாக நடக்க வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. எனவே இது போன்ற தீமையில் உழலக்கூடிய இளைஞர்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி இன்னும் நம்முடைய சமுதாயத்தில் போதையை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக காதல் விவகாரங்கள் இருக்கிறது. அதை பற்றி நம்ம அதிகமாக விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல நம்மளுடைய சமுதாயம் படக்கூடிய சிரமங்கள் என்ன, எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு அதுல மூழ்கி இந்த உலக வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறான். இன்னும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எத்தனை பேர் அதுல மூழ்கி தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காதல் விவகாரத்தினால் இன்றைக்கு ஒருவன் படக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று அதை எடுத்து பார்த்தால் வண்டி வண்டியா சொல்கிற அளவிற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சில நேரங்கள்ல எனக்கு பெற்றெடுத்த பெற்றோர் தேவையில்லை, அம்மா தேவையில்லை, அத்தா தேவையில்லை, அண்ணன் தேவையில்லை, இந்த ஒருத்த மட்டும் போதும்னு சில பெண்கள் எல்லாம் வீடு தாண்டி ஒருவனை நம்பி போறாங்க. அப்படி நம்பி போகக்கூடிய பல பெண்களுடைய நிலை என்ன? பல பெண்கள் இன்றைக்கு அதிகமாக பாதிக்கப்படுறதும் பாதியிலேயே நான் அவனை நம்பி போனேன், நல்லவன் நினைச்சு போனேன், கல்யாணம் முடிச்சு சில மாதங்கள் தான் அவனோடு வசிச்சேன், அப்படி சில மாதங்கள்லேயே அவனுடைய வண்டவாளங்கள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அவன் அவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியனாக இருக்கிறான், பெண்கள் விஷயத்துல படு மோசமாக இருக்கிறான், நான் அதை நம்பி தெரியாம ஆரம்பத்தில் அவனை கல்யாணம் முடிச்சிட்டேன், நான் இனிமே அவனோடு வாழ விருப்பம் இல்லை என்று எத்தனை பெண்கள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அதிக சிரமத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு அந்த காதல் விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் இதுல நம்முடைய சமூகத்தில் ஆண்கள் பெண்கள் அதுல இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களிடத்துல இது போன்ற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக போய் இருக்குதே. எனக்கு முன்னாடி பேசிய சகோதரி உங்களிடத்துல மேற்கோள் காட்டினாங்களே, வகுல்லில் முஃமினீன, நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லு மின் அப்சாரிஹிம், ஒரு ஆண் தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், ஆண்களுக்கும் கற்பு இருக்கிறது, ஆண்கள் நினைச்சபடி நடந்துக்கிடலான்னு இறைவன் சொல்லல, ஒழுக்க விஷயத்தில் ஆண்களுக்கும் கற்பு இருக்கிறது, ஒரு ஆண் தன்னுடைய கற்பு நெறிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இதுதான் ஸாலிக அஸ்காலஹும், அது அவர்களுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வகுல்லில் முஃமினாத், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின், அந்த பெண்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன், அந்த பெண்களும் தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லாம லஹர மின்ஹா, வெளியே தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை அந்நியவர்களிடத்தில் வெளிப்படுத்த கூடாது, வல் யத்ரிபன பிஹுமரிஹின் அலா ஜுயூபிஹின், ஒரு பெண் அடுத்தவர்களிடத்தில் நிற்க வேண்டிய தேவை வருதா, அந்நியவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறதா? அப்படி வருகிறது என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை விஷயங்கள்ல ஒரு பெண் சரியாக இருக்க வேண்டும். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன அவ் ஆபாயிஹின்ன அவ் ஆபாயி புஊலத்திஹின்ன, ஒரு பெரிய பட்டியலையே சொல்லுகிறான். ஒரு பெண் யாரிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம், யாரிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது, இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் எதுக்குங்க பாடம் நடத்தணும்? நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்க, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்க என்று இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒழுக்கத்தையும் சேர்த்து தானே நம்முடைய மார்க்கம் போதிக்கிறது. அப்ப இன்றைக்கு அந்த ஒழுக்கத்திற்கு மாற்றமாக
காதல் விவகாரங்கள்ல மூழ்கி இருக்கிறது, ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு தனித்திருப்பது, ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணோடு தனித்திருப்பது, போனிலேயே அதிக நேரம் மூழ்கி கிடந்து இன்றைக்கு அவர்கள் பல தவறான காரியங்கள்ல ஈடுபடுறது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்முடைய சமூகத்திற்குள்ளும் நடக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இஸ்லாம் நமக்கு எதிர்பார்க்கவில்லை. இது நம்முடைய இந்த உலக வாழ்க்கையையும் நாசமாக்கிவிடும். மறுமை நாளிலேயும் அல்லாஹ் நம்மை விசாரிக்கிற பொழுது அல்லாஹ்ட்ட என்ன பதில் வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா கேட்காம இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாம எப்படினாலும் வாழ்ந்துக்கிடலாம், நாம வாழ்ந்துக்கிட்டா நம்ம அல்லாஹ்ட்ட எப்படி பதில் சொல்லிடலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறீங்களா? நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே அதை பதிவு செய்து விட்டு மறுமை நாள்ல சாட்சியோடு வந்து நிற்பானே. அத்தாவுக்கு தெரியாம நிறைய செய்திருப்போம், அம்மாவுக்கு தெரியாம நிறைய செய்திருப்போம், அடுத்தவங்களுக்கு தெரியாம இந்த உலகத்தில் அடுத்தவர்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் நம்மை படைத்த ரப்புவை நம்ம ஏமாத்த முடியாதே. அல்லாஹ்வினுடைய விசாரணை மன்றத்தில் அல்லாஹ் நம்மளை படம் பிடித்து காட்ட ஆரம்பித்து விடுவானே. அப்ப இதை பயந்து அந்த ஒழுக்க ரீதியில ஏதேனும் சில குறைபாடுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் இருந்தால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இது நாம் சரி செய்யாவிட்டால் இன்றைக்கு கல்வியில அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்க முடியாது. ஒரு இது போன்ற அந்த பெண்கள் விஷயத்துல ஒரு இளைஞன் மோசமா கிடக்கிறான்னு வைங்க, வேலை பார்க்கிற விஷயங்கள்ல பொருளாதாரம் சம்பாதிக்கிற விஷயங்கள்ல அவன் முன்னேறி வர முடியாது. இந்த உலக வாழ்க்கையும் நஷ்டத்தை நோக்கி தான் போகும், ஆகிரத்துடைய வாழ்க்கை நஷ்டத்தை நோக்கி தான் போகும். எனவே இது போன்ற விஷயங்கள்ல இளைஞர்கள் சரியாக இருக்கணும். இதுவெல்லாம் ஒரு வகை. அடுத்த அந்த இரண்டாவது வகை இளைஞர்கள் எடுத்துக்கிடுங்களேன். அவங்க ரொம்ப பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். எப்படி? என்னிடத்துல போதை பழக்கம் இல்லை, என்னிடத்துல மார்க்கத்திற்கு மாற்றமான ஒழுக்க ரீதியிலான எந்த ஒரு விஷயமும் இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் என்னென்ன இருக்குதோ எந்த குற்றமும் என்னிடத்துல இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னைய காப்பாத்தி இருக்கிறான் என்று சொல்லி பெருமைப்படக்கூடிய இளைஞர்கள் ஆண்களும் பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பல தீமைகளிலிருந்து நம்ம மீண்டு வந்திருக்கிறோம், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற தீமையிலிருந்து மாத்திரம் மீண்டு வந்தா போதும் என்று சொல்லுகிறதா, அதையும் தாண்டி நம்மளிடத்துல இன்னும் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறதா? நீங்கள் குர்ஆன்ல எடுத்து பார்த்தால் பல நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்து காட்டுகிறான், பல நல்லவர்களுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுகிறான். அந்த வரலாறுகளில் இளைஞர்களை பற்றியான எத்தனையோ பல செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி சொல்லப்படக்கூடிய செய்திகள் வெறுமனே தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கரெக்டா இருக்கிறேன்னு நினைக்கிறோமே அதை மட்டும் உள்ளடக்கக்கூடிய செய்தியாக இல்லை. எப்படி நம்முடைய தனிப்பட்ட கேரக்டர் விஷயத்துல நாம சரியாக நடந்து காட்டுகிறோமோ அதே போல நாம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு சுயநலத்தோடு இருக்கக்கூடாது, நான் உண்டு என் வேலை உண்டு என்று மட்டும் இருக்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பொதுநலம் தேவை. பொதுநலன் என்றால் எப்படிப்பட்ட பொதுநலன்? இந்த உலகத்துல ஒருவன் கஷ்டப்படுகிறானா அதில் போய் உதவக்கூடிய அந்த பொதுநலன் தேவை. உலகத்துல ஒருவன் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தில் ஈடுபடுறானா அதுல போய் பங்கெடுக்கக்கூடிய அந்த பொதுநலன் தேவை. தாவா பணி செய்யக்கூடிய அந்த சிந்தனை தேவை. இதை அல்லாஹ் தஆலா நம்மிடத்துல ரொம்ப அடிப்படையில் எதிர்பார்க்கிறான். ஆனா இன்னைக்கு இந்த தன்மை இருக்குதா? சில இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? ஆரம்பத்துல மக்தப் மதரசாவுல படிப்பாங்க, மக்தப் மதரசாவுல படிக்கிற பொழுது குர்ஆனுடைய சட்டத்தை நிறைய தெரிகிறாங்க, ஒழுக்க ரீதியிலான விஷயத்தை நிறைய அறிந்து கொள்கிறார்கள், ஷிர்கான காரியத்தை பற்றி நிறைய புரிந்து கொள்கிறார்கள். நான் எந்த ஷிர்கான காரியத்தில் ஈடுபட மாட்டேன், நான் எந்த பாவமான காரியத்தில் ஈடுபட மாட்டேன். அவன் சிறுவனாக இருக்கிற பொழுது என்னென்ன படித்தானோ படித்த அவ்வளவு செய்திகளையும் அவன் இளைஞனாக வருகிற பொழுது இதில் அப்ளை செய்யக்கூடியவன் தொழுகைக்கு மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு வர்றானே ஒழிய தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு வைங்க தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு போயிடுறாங்க. ஏன் நமக்கு அந்த தொழுகையை தாண்டி இதர விஷயங்கள் இல்லையா? நமக்கு சமூக சிந்தனை தேவை இல்லையா? அடுத்தவங்க கஷ்டப்படுகிற பொழுது அந்த கஷ்டத்தில் போய் பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு தத்துவத்தை இஸ்லாம் நமக்கு உணர்த்தலையா? இன்றைக்கு நம்மளுடைய காலத்தில் எவ்வளவோ பல தீமைகள் நடக்கிற பொழுது, எவ்வளவோ பல மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்கள் நடக்கிற பொழுது அது போன்ற அந்த தீமைகளிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தஆலா இந்த கொள்கைவாதிக்கு வழங்கி இருக்கிறானா இல்லையா? வெறுமனே தொழுது முடிச்சுட்டு அத்தோடு நான் பள்ளிவாசலுடைய தொடர்பு இருக்கிறேன். சில ஆட்கள் பள்ளிவாசலுக்கே வராம இருக்கிறப்ப நான் பள்ளிவாசலுடைய தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டேன்ல, இதுவே எனக்கு போதும் பாய், நான் எதுக்கு இந்த கொள்கைக்காக நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு, தாவா பணிக்கு நான் எதுக்கு நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு, சமுதாய பணிக்காக நான் எதுக்கு என்னுடைய நேரத்தை ஒதுக்கி கொண்டு என்று சொல்லி முழுக்க முழுக்க போன்லயே மூழ்கி கிடக்கிறாங்க. தொழுகை கரெக்டா தொழுகிறான், இசா தொழுதுட்டு நண்பர்களோடு வெளியே பேச ஆரம்பிச்சிருவான். அவன் மற்ற தீமைகள் இல்லாவிட்டாலும் நண்பர்களோடு அதிக நேரம் இருந்து
போனிலேயே நிறைய நேரத்தை செலவிட்டு போன்ல கேம்ஸ்லேயே நிறைய நேரம் 10 மணி 11 மணி 12 மணி ஆனாலும் வெளியே நண்பர்களோடு பேசிவிட்டு திரும்ப அடுத்த வீட்டில் வந்து தூங்குகிறான். காலையில தொழுது விட்டு திரும்ப அவனுடைய வேலை உண்டு அப்படியே தனியாக போகிறான். இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு சொன்னதா? குர்ஆன்ல சூரா கஹ்ஃபை எடுத்து பாருங்கள், 18வது அத்தியாயம். அதில் அல்லாஹ் தஆலா இளைஞர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். குகையில் போய் தஞ்சமடைந்த ஒரு வரலாற்று, மிக நீண்ட வரலாறு, விவரிப்பதற்கு நேரம் இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த வரலாற்றை ஆரம்பிக்கிற பொழுதே அதில் அல்லாஹ் சொல்லக்கூடியது இன்னஹும் ஃபித்யா. இந்த வரலாற்றிலே கதாநாயகர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிறுவர்கள் கிடையாது, முதியவர்கள் கிடையாது. இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் அனைவருமே இளைஞர்களாக இருந்தார்கள். ஆமனூ பி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், ஈமானி சிந்தனையில் உறுதியாக இருந்தார்கள். ஃபஸிதுனாஹும் ஹுதா, நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம். அல்லாஹ்வே புகழ்ந்து சொல்றான். இந்த இளைஞர்கள் எல்லாம் ஈமான்ல உறுதியா இருந்தாங்க. அப்படி உறுதியாக இருந்த அந்த இளைஞர்களுக்கு ஃபஸிதுனாஹும் ஹுதா, நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம். என்ன ஈமானிய உறுதி? அப்படி அவங்க செஞ்ச விஷயம் என்ன? அதற்கு அடுத்தடுத்த வசனங்களை எடுத்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அதை விவரித்து சொல்லுகிறான். அன்றைய காலத்திலே வாழ்ந்திருந்த மக்களிடத்தில் இணை வைப்புக்கு எதிரான பல்வேறு விஷயங்கள் இருந்தது. ஏக இறைவனை நம்ப வேண்டியவர்கள், ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்க வேண்டியவர்கள் ஷிர்கான கொள்கையிலே மூழ்கி கிடக்கிற பொழுது தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், என்னுடைய அருமை சமூகமே, இப்படி அல்லாஹ்விற்கு இணையாக யாரையும் வணங்காதீங்க. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், நாம ஏக இறைவன் ஒருவனைத்தான் வணங்கணும் என்று ஷிர்க்குக்கு எதிரான கடுமையான பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. எந்த அளவுக்குனா, அசத்திய கொள்கை நடக்கக்கூடிய ஒரு இடத்துல சத்திய கொள்கை கொண்டு போய் சேருதுன்னு சொன்னா அந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா? எதிர்க்காம இருப்பாங்களா? அல்லது மாலை போட்டு வரவேற்பாங்களா? பாங்கு முடிஞ்சோடனே தொடரும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய சமூகம் இணை வைக்கக்கூடிய கொள்கையில் இருக்கும்போது பிரச்சாரம் பண்ணுனா அந்த இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க தாவா பணியை மாலை போட்டு வரவேற்பாங்களா? நீங்கள் சரியான ஒரு பணியை செய்றீங்க என்று சொல்லுவாங்களா? பல எதிர்ப்புகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு கிளம்புகிறது. எந்த அளவிற்கு? இனிமே நீங்க இங்க இருக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே போங்க என்று இப்படி ஒரு பக்கம் எதிர்ப்பு. அந்த ஊர் மக்களே ஒன்று திரண்டு இவங்களை நம்ம விட்டு வச்சோம்னு சொன்னா இத்தோடு நம்மளுடைய கொள்கையை இவங்க இல்லாம ஆக்கிடுவாங்க என்று சொல்லி அவர்களை கொலை செய்வதற்கான ஒரு சதி திட்டம் தீட்டி இப்படி கடுமையான முயற்சியில ஈடுபடுகிற பொழுது அப்பந்தான் அல்லாஹ் தஆலா அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறான். இவங்க செய்யக்கூடிய சதி திட்டம் வேற மாதிரி இருக்குது. ஃபாவு இலல் கஃப், நீங்க எல்லாருமே இந்த குகையில போய் தஞ்சம் அடைஞ்சுக்கிடுங்க என்று அல்லாஹ் தஆலா ஒரு குகையில் போய் தஞ்சம் அடைகிறா. அதுல அவங்க பல வருடங்கள் அவங்க அதிலேயே தூங்குனாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சிறு மரணத்தை அவர்களுக்கு கொடுத்து பின்னாடி அது மிக நீண்ட வரலாறு, விவரிப்பதற்கு நேரம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு சிறந்த ஒரு வரலாற்றை நமக்கு சொல்றானே, எதுக்கு நமக்கு குர்ஆன்ல சொல்லணும்? இது போன்ற தாவா பணியில நம்மளுடைய ஈடுபாடு இருக்கணும் என்பதற்கு தான் அல்லாஹ் சொல்றான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய தோழர்கள் என்ன? சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு முறை ஒரு கூட்டம் நபிகளாரிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் தொலைவான பகுதியிலிருந்து உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம், எங்களுக்கு இஸ்லாம்னா தெரியல, குர்ஆன்னா தெரியல, உங்களுடைய வழிகாட்டுதல் நாங்க அறிந்து கொள்ளல, உங்கள்கிட்ட இருந்து சில ஆண்களை அனுப்பிச்சு வைங்க. ரிஜாலன், உங்களிடமிருந்து சில ஆண்களை நீங்கள் எங்களிடத்தில் அனுப்பி வைத்தால் அவர்கள் மூலமாக யுஅல்லிமுனல் குர்ஆன வ சுன்னா, நாங்க குர்ஆனை தெரிஞ்சுக்குவோம், ஹதீஸை தெரிஞ்சுக்குவோம், சில ஆட்களை அனுப்பி வைங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் 70 ரஜுலம் மினல் அன்சார், 70 அன்சாரி தோழர்களை அனுப்பி வைத்தார்கள். 70 நபர்கள் யார்? ரொம்ப தள்ளாத வயதில் இருக்கக்கூடிய முதியவர்களையா? முதியவர்கள் அல்ல, இளைஞர்களாக இருக்கிற 70 நபர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இளைஞர்களை பற்றி அந்த நபிமொழியிலேயே பார்க்கலாம். அந்த 70 நபர்களும் அஸ்ஹாபுல் குர்ரா, குர்ஆனை முழுவதும் மனனம் செய்து அதை மனப்பாடத்தில் வைத்திருந்தவர்கள், குர்ஆனுடைய சட்டதிட்டத்தை விளங்கி இருந்தவர்கள். இன்னும் சில நபிமொழிகளில் விரிவாக வருகிறது. அந்த 70 இளைஞர்களும் தங்களுடைய நேரங்களை எப்படி செலவழிப்பார்கள்? இரவு நேரம் வந்தால் அவங்கள பள்ளிவாசல்லையும் பார்க்க முடியாது, அவங்க வீடுகள்லையும் பார்க்க முடியாது. வீட்டில் உள்ள பெற்றோர்கள் நினைப்பாங்க நம்ம பிள்ளைங்க பள்ளிவாசல்ல இருக்கிறாங்கன்னு. பள்ளிவாசல்ல உள்ள ஆட்கள் இந்த இளைஞர்கள் வீட்டில் இருப்பாங்க நினைப்பாங்க. ஆனால் அவர்கள் வீட்டிலும் இல்லாமல் பள்ளியிலும் இல்லாமல் தனியான ஒரு இடத்துல இரவு நேரத்தில் இருந்து
குர்ஆன் வசனங்களை படிச்சு யுதாரிசூன பைனஹும், அந்த குர்ஆன் வசனத்தில் உள்ள சட்டதிட்டங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுத்து அல்லாஹ் இதுல இதை சொல்றான், இதை சொல்றான் என்று இரவு நேரத்தை இப்படி மார்க்கத்தை கற்பதற்காக பயன்படுத்துவார்கள். பகல் நேரம் வந்தால் பள்ளிவாசலில் உழு செய்வதற்காக தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த பணியை செய்வார்களாம். அதே போல பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு விறகு எடுத்து விறகு விற்று அதுல வரக்கூடிய வருமானத்தில் உணவை வாங்கி பசியோடு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு, அந்த தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு கொடுப்பாங்களாம். அப்ப இந்த மாதிரி மார்க்கத்திலேயும் சமூக சிந்தனையும் கொண்ட 70 நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த கோரிக்கையை வச்சு அழைச்சிட்டு போன அந்த கூட்டம் நயவஞ்சக வேலை செய்து 70 நபர்களையுமே கொலை செஞ்சாங்க. அவங்க ஊருக்கு பக்கத்துல வர அழைச்சிட்டு போய் 70 நபர்களை கொல்லுகிற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த இளைஞர்கள் அல்லாஹ்வின் தூதரை திட்டவில்லை. நாங்க எங்க ஊர்ல ஒழுங்காத்தானே இருந்தோம், ஒழுங்காத்தான மார்க்கத்தை படிச்சோம், ஒழுங்காத்தான சமூக சேவையில் ஈடுபட்டோம், எங்களை இப்படி ஒரு விஷயத்துல மாட்டி விட்டு எங்களுடைய உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டீங்களே, அல்லாஹ்வின் தூதரை சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ்விடத்தில் அங்கிருந்து ஒவ்வொரு நபர்களும் கொல்லப்படுகிற போது சொன்னார்கள், அல்லாஹும்ம பல்லிக் அன்னா நபியனா, இறைவா நாங்கள் கொல்லப்படுகிற இந்த தகவலை எங்களுடைய இறை தூதருக்கு எடுத்து சொல்லிவிடு. அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியாது, நீ வகையில் கற்றுக் கொடுத்தால் தான் நாங்க 70 நபர்களும் கொல்லப்படுகிறோம் என்ற செய்தி போகும். அவங்க என்ன விளங்கி இருப்பாங்க, சரி மார்க்கத்தை சொல்லி கொடுக்க 70 பேர் அனுப்பிச்சிருக்கிறோம், அவங்க மூலம் அந்த ஊர்ல தாவா பணியை சிறப்பா கொண்டு போயிருக்கலாம் என்றுதான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு நேர்ந்த இந்த கதியை பல்லிக் அன்னா நபியனா, எங்களுடைய இறை தூதருக்கு எடுத்து சொல்லிவிடு. அண்ணா கது லக்கீனாக், நாங்க எல்லாருமே மரணத்தை தழுவி விட்டோம் என்கிற தகவலையும் நீ எடுத்து சொல்லிவிடு. நீ எங்களை பொருந்தி கொண்டாய், நாங்களும் உன்னை பொருந்தி கொண்டோம் என்கிற தகவலை எங்களுடைய இறை தூதருக்கு எடுத்து சொல்லிவிடு என்று இந்த மார்க்கத்திற்காகவே தங்களுடைய உயிரையே அர்ப்பணம் செய்தார்களே. அன்பிற்குரிய இளைஞர்களே, தன்னுடைய வாழ்க்கையில தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய நீங்க நம்மளுடைய சக நண்பன் எடுத்து பாருங்க. அம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அத்தா சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போன பெற்றோர் வலியுறுத்தினா என்னைய போய் தொலை போச்சு இல்லைங்களே, தொலை போச்செல்லாம் எங்க போச்சு சொன்னாங்க, ஏதாவது தப்பு செய்ய சொன்னாங்களா? பள்ளியில போய் தொழுகைக்கு தானங்க எழுப்பி விடுறாங்க. அப்படி தொழுகையை பற்றி பெற்றோர்கள் அறிவுறுத்தினால் அதை கேட்காத இளைஞர்கள் நிறைய இருக்கிறப்ப, அவர்களெல்லாம் நம்மோடு சர்வ சாதாரணமாக பழகக்கூடியவர்களாக இருக்கிறப்ப, அந்த அளவுக்கு தொழுகையில் அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக பல இளைஞர்கள் நம்மோடு இருக்கிற பொழுது, நான் மட்டும் தொழுகையை கடைபிடிச்சிட்டேன், நான் மட்டும் அந்த தொழுகை விஷயங்கள்ல சரியா இருக்கிறேன், என்னோடு பழகக்கூடியவன் அவன் எப்படி இருந்துட்டு போகட்டும், ஆனா நாங்க நண்பரா இருந்துக்கிடுவோம் என்று இருந்தால் இது இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இளமையில நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் அல்ல. இஸ்லாம் நம்மிடத்தில் இளமை பருவத்தில் எதிர்பார்க்கக்கூடியது எப்படி தனிப்பட்ட முறையில் மார்க்கத்தை நாம் முறையாக கடைபிடிக்கின்றோமோ, இப்படி மார்க்கத்தை முறையாக கடைபிடிப்பதை போல நம்மை சார்ந்து வாழக்கூடிய அத்துணை நபர்களுக்கும், ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சக தோழர்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சக தோழியருக்கு நீங்க இப்படி இருக்காதீங்க, ஒழுக்க விஷயத்தில் இப்படி இருக்காதீங்க, கொள்கை விஷயத்தில் அசால்ட்டா இருக்காதீங்க, பள்ளிவாசலுடைய தொடர்பே இல்லாம இருக்காதீங்க, குர்ஆனுடைய தொடர்பே இல்லாம இருக்காதீங்க. நாம எல்லாரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம், மறுமை நம்பிய மக்களா இருக்கிறோம். அந்த மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு இறைவன் தந்த இஸ்லாம் தான் சரியான வழி, இஸ்லாத்தை முறையாக கடைபிடிங்கள் என்கிற இந்த தாவா பணியும், அதே போல சமூக பணியில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அந்த சமூக பணிகளில் நாம் ஈடுபட்டால் தான் இது இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இளமையில் நாம் செய்ய வேண்டிய காரியம். இதிலே நாம் குறை வைத்தால் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி இருக்கும். ஒரு இளைஞன் இது போன்ற விஷயத்துல கரெக்டா இருக்கிறான்னு வைங்க, அதுக்காக நிறைய சிரமத்தை எடுக்கணும். நிறைய சிரமத்தை எடுத்தால் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இவ்வளவு விஷயத்தை முறையா கடைபிடிக்க முடியும். அப்ப இதிலே ஒருவன் கரெக்டாக இருந்தால் அதற்கு அல்லாஹ் மறுமையில் தரக்கூடிய சிறப்பு இருக்குது, அந்த சிறப்பே தனி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமை நாளில் 7 சாரார்களுக்கு அல்லாஹ் அர்ஷிற்கு கீழே நிழல் தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அதுல ஒரு சாராரை பற்றி சொல்லுகிற பொழுது, ஷாப்புன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, யார் தன்னுடைய இறைவனுடைய வணக்க வழிபாட்டிலேயே மூழ்கி கிடக்கிறானோ. இறைவனுடைய வணக்க வழிபாடு என்றால் என்ன? வெறுமனை தொழுகை மட்டும் இபாதத் அல்ல, நோன்பு வைக்கிறது மட்டும் இபாதத் அல்ல, தன்னுடைய காரியத்தில் கரெக்டாக இருப்பது மட்டும் இபாதத் அல்ல, இறைவன் நமக்கு தந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு சொல்வதும் இபாதத். இந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தாவா பணியில் ஈடுபடுறமே அதுவும் நாம் இறைவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்தில் உள்ள ஒண்ணு.
அப்ப இப்படி இறைவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்துல ஷாபுன் நஷஃபி இபாதத்தி ரப்பி, அது போன்ற காரியத்துல எந்த இளைஞன் மூழ்கி திளைக்கின்றானோ அவனுக்கு மறுமை நாளில் எல்லா நபர்களும் நிழலை எதிர்பார்த்திருக்கிற அந்த நாளில் தன்னுடைய அரிசிற்கு கீழே நிழல் தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்களே. என்னுடைய அன்பிற்குரிய இளைஞர் சமுதாயமே, இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தவறு செய்யக்கூடிய அந்த தன்மையில் உள்ள இளைஞர்களாக நாம் இருந்தால் அந்த தவறுகளை திருத்தி நன்மையின் பக்கம் வாருங்கள். தன்னளவில் சீர்படுத்தக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் நாம நம்முடைய சக நண்பர்களையும் இந்த கொள்கையை நோக்கி அழைத்து, இந்த மார்க்கத்தை நோக்கி அழைத்து, மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகளில் நம்முடைய பங்களிப்பை அதிகம் செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள். இப்படிப்பட்ட இந்த தன்மையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். அதனால அன்றைக்கு அந்த சமுதாயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெகு விரைவில் போய் சென்றடைவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. இன்றைக்கு இதுல நாம குறை வச்சதுனால முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களே இஸ்லாத்தை முறையாக கடைபிடிக்காத ஒரு நிலையில இருக்குது. அப்ப இதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய நன்மக்களாக இன்றைக்கு இளமை பருவத்தை தவறான முறையில் பயன்படுத்தாமல் மார்க்கம் சொல்லக்கூடிய சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.